மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் ஆசீர்வதித்து கொடுத்தது நல்ல வேலைக்கு அன்பு செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டவரே பிரசங்கத்தின் வாயிலாக தேவன் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. நம்முடைய ஆசீர்வாதம் தயவு எங்களோடு கூட இருந்து ஆண்டவரை தொடர்ந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய மனக்கண்களை தேவன் திறந்து கொடுப்பீராக. ஆசீர்வாதத்தில் நேரத்திடுங்க, அற்புதத்தில் நடத்திடுங்க. உமக்கே துதி கனமகிமை யாவற்றை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், யோசுவா புஸ்தகத்திலே ஆமென். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எரிகோ பட்டணத்தை ஆண்டவர் தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக கொடுக்க போகிறார். அதற்கு முன்பாக பெரிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதற்கு யோசுவாவை கொண்டுதான் ஒரு பெரிய அற்புதத்தை ஜனங்கள் மத்தியிலே செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம் என்னென்ன காரியங்கள் யோசுவா அவர்களுக்கு சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவிடம் சொல்கிறார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறார். எதற்கு முன்பாக? எரிகோ மதிலுக்கு முன்பாக சொல்லுகிறார். ஆனா இவங்க இன்னும் உள்ள போகவே இல்லை, எந்த போரும் பண்ணவே இல்லை, ஜெயம் கிடைக்கவே இல்லை. ஆனா அதற்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை வருகிறது, யுத்த வீரரை உன்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குமே, அந்த ஊருடைய ராஜாவையே உன்னுடைய கரங்கள்ல ஒப்பு கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி. அல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கிறோம், எரிகோவுடைய மதில் சுவர் ரொம்ப ரொம்ப பெரிய சுவராய் இருந்தது. நம்ம சைனா வால் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பெருசா இருக்கும், நீளமாவும் இருக்கும். அந்த மாதிரி சைனா வால் மாதிரி இதை விட 100 மடங்காக ஒரு 2 லாரி மேலேயே போற மாதிரி அந்த அளவுக்கு. நம்ம காம்பவுண்ட் சுவர் கட்டும் பொழுது ஒரு 3 அடி 2 அடி அப்படிதான் கட்டுறோம் இல்லையா? ஆனா அங்க காம்பவுண்ட் சுவர் கட்டும் பொழுது ஒரு லாரியே போற அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க. எதற்காக? வேற ராஜ்யத்திற்கு சேர்ந்தவர்கள் வந்து இங்க சண்டை பண்ணி உள்ள வந்துடக்கூடாது அப்படி என்பதற்காக. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார், எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி. யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாங்க, யுத்த புருஷர்கள் யாரெல்லாம் சோல்ஜர்ஸோ யாரெல்லாம் ஃபைட் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே இந்த எரிகோ அந்த மதில் சுவரை சுத்தி, காம்பவுண்ட் வாலை சுத்தி 6 வாட்டி சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. 2வது ஒரு ரூல்ஸ் சொல்றாரு பாருங்க, 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள், ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். இது செகண்ட் ரூல்ஸ். 7 ஆசாரியர் 7 பாஸ்டர்ஸ் கொம்புகளை பிடிச்சிட்டு ஊதிக்கிட்டே போகணுமா? எப்போ? 7ஆம் நாளில் தான் ஊத வேண்டும். 6 நாள் சத்தம் போடாம அமைதியா போகணும் அப்படின்னு சொல்லி 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்கள், ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். உங்கள் வாயினால் ஒரு பேச்சும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசுவா எல்லாத்திட்டையும் சொல்லிட்டாரு. சத்தம் போடாம நடக்கணும், சத்தம் போடாம ஒவ்வொரு நாளும் ஒரு ரவுண்ட் சுத்தி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடைசியா 7ஆம் நாளில் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல பாருங்க, எக்காலங்களை பிடித்து கொண்டு ஊத வேண்டும். அப்பொழுது 5ஆம் வசனம், அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்துணி இடும் பொழுது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போது ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆர்ப்பரிக்கும் பொழுதுதான் பெரிய எரிகோ போன்ற மதில்கள் இடிந்து விழும். அல்லேலூயா. துதிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் இடிந்து விழும். பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, இதுதான் மெயினான பாயிண்ட். எல்லாரும் இத்தனை நாளா இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்து வராங்க, மண்ணா சாப்பிட்றாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க, நிறைய அற்புதங்கள் பார்க்கறாங்க. கடல் எல்லாம் 2ஆ பிளந்து வெட்டாந்தரையில நடந்து வராங்க, நிறைய அற்புதங்கள் பார்த்துக்கிட்டே வராங்க. இவர்களுக்கு அந்த தேசத்தை தாண்டி போறதற்கு தடையா இருக்கிற ஒரே ஒரு காம்பவுண்ட் சுவர், அதையும் தேவன் அவர்களுக்காக உடைத்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசுவா சொன்ன உடனே பாருங்க, எல்லாரும் ஆர்ப்பரிச்சு பாடி துதிக்கிறாங்க. துதிக்கும் பொழுதே, சத்தம் போட்டு ஆராதிக்கும் பொழுதே பாருங்க, பேசி ஆராதிச்சுக்கிட்டே நடந்து போறாங்க அந்த காம்பவுண்ட் சுவர் சுத்தி. அந்த இடத்துல தேவன் எல்லா மதில்களையும் தானா உடைத்து கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் சொல்ல சொல்ல எல்லா சாத்தானின் தடைகளும் விலகி ஓடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். கர்த்தருடைய நாம எதுக்காக நாம பாடுறோம்? ஆராதனையில எதுக்காக துதிக்கிறோம்?
எதுக்காக கையை தட்டி பாடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம்? நம்ம பாடும் பொழுதுதான் நமக்கு வருகிற பிசாசு தொல்லைகள், கஷ்டங்கள், நெருக்கங்கள், தந்திரங்கள், மந்திரங்கள் எதுனா இருந்தாலும் சரி அது விலகி ஓடும். அல்லேலூயா. எல்லா திருச்சபையிலுமே இன்று கர்த்தரை ஆராதித்து கொண்டிருப்பார்கள், இன்னமும் ஆராய்ச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எல்லா சபையிலுமே பாடல் பகுதி, ஆராதனை பகுதி, பிரசங்க பகுதி, காணிக்கை பகுதி அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்காங்க. எதற்காக? பிரசங்கம் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே போயிட வேண்டியதானே? ஆனா அப்படி இல்லை. ஆராதனை செய்வதற்கென்றே ஒரு பிரத்யேகமாக அவர்கள் டைம் ஒதுக்கி செய்யறாங்க. அப்பதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். துதிகளினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து நம்ம பாடும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு அதிசயம் நடக்கும். அதே தான் இந்த இடத்துல நடந்தது. எல்லாரும் சத்தமாய் பாட்டு பாடி ஆராதனை செய்யறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போட்டு பாடுறாங்க. அந்த இடத்துலதான் எரிகோ மதில் இடிந்து விழுகிறது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு பெரிய காம்பவுண்ட், பெரிய கேட்டும் கூட. ஆனா ஆண்டவர் அதையும் உடைத்தெறிகிறார். அல்லேலூயா. ஏன்னா நம் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சங்கீதம் 81ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆமே. நம்முடைய பலனாகிய தேவன் என்ன செய்யணுமா? கம்பீரமாய் பாடணும். அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். யார் சொல்றா? தாவீது ராஜா சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் தாவீது ராஜா இத்தனை அதிகாரம் நமக்காக பாடலை பாடி எழுதி நிறைய சங்கீதங்களை 150 சங்கீதங்களை எதுக்காக எழுதி வச்சிருக்காரு? அவரு ராஜாவா இருக்கும்போது எல்லா வேலையும் செய்துட்டு தான் இருக்காரு. அப்பயும் இந்த பாடல் எதற்காக பாடியிருக்கிறார்? அவர் சும்மா இருக்கிறதுனாலயா? அப்படி அல்ல. கர்த்தரை துதிக்கும் பொழுதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சார். அப்படியே தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. உன்னை ராஜாவா மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார். கொஞ்ச நாள்லயே பெரிய உயர்ந்த ராஜாவா எல்லாருக்கும் முன்பாக தலைவர் தான் பெஸ்டா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படிலாம் நம்ம ஆர்ப்பரிக்கணும், ஆராதனை செய்யணும்? தம்புரு வாசித்து வீணையையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். அல்லேலூயா. நல்லா மியூசிக், என்னென்ன மியூசிக் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய நாமம் சங்கீதமாய் பாடப்படும். அல்லேலூயா. சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தாவீது ராஜா அப்படியே மெய் மறந்து தன்னுடைய வயலின் எடுத்து பாட்டு, அவர் சின்ன வயசியா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வயலின் வாசிக்கிட்டே கர்த்தரை பாடுகிறார். அப்படி பாடும் பொழுதுதான் ஆண்டவர் அவரோடு கூட பேசி இடைப்பட்டு கொண்டே இருந்தார். அல்லேலூயா. வனாந்திரத்துல ஆடு மேய்ச்ச தாவீது தான் கொஞ்ச நாட்கள்ல ஆண்டவர் அவரை உயர்த்தி எல்லா ஜனங்களையும் வழிநடத்த காரணமாய் இருந்தது. அல்லேலூயா. சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சியையும் தமனையுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஆமென். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. பாருங்க, நம்முடைய ஆத்துமா எது மேல தவனமா இருக்கணும், வாஞ்சையா இருக்கணும்? ஆலயத்துலதான் வாஞ்சையா இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் வாஞ்சையாய் விசுவாசமாய் சபைக்கு போய் ஆராதனை செய்யணும் வந்தீங்க? ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேரமா ஆராதனை செய்யணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா தான் ஒழுங்கான ஆராதனை நீங்க அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பாதியிலே அட்டன் பண்ணிட்டு பிரசங்கத்தை மட்டும் கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்க முழு ஆராதனை அட்டன் பண்ணல, நீங்க சும்மா கடமைக்கு வரீங்கன்னு சொல்லி தான் அர்த்தம். கர்த்தர் மேல் எப்படி நாம் அன்பு வச்சிருக்கிறோங்கிறத காட்டணும் அப்படின்னா நம்ம ஆராதனைக்கு எப்படி வரமோ, எப்படி நம்ம ஆண்டவரை தன்னை தானே தாழ்த்தி ஜெபம் பண்றோமோ அதை வச்சுதான் ஆண்டவர் உங்களை எடை போடுவார். நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் வச்சு ஆண்டவர் எடை போட மாட்டாரு. நீங்க வச்சிருக்கிற கார் வச்சோ, பைக் வச்சோ, வீடு வச்சோ, நகை வச்சோ ஆண்டவர் அதை வச்சு உங்களை வெயிட்டேஜ் கணக்கு பண்ண மாட்டாரு. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, எப்படி விசுவாசமா இருக்கீங்க, எப்படி ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறீங்க, எப்படி ஆராதனைக்கு நேரப்பட வேலையில எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சு அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து தான் ஆண்டவர் உங்கள் மேல் பிரியப்படுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. அப்பொழுது அவன் கேயாசை பார்த்து,
நீ உன் இடையை கட்டிக்கொண்டு உன் தடியை உன் கையில் பிடித்துக்கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றார். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசு அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், எலியாவனுடைய உதவி ஊழியரான கேயாசி இருக்கிறார், எலிசாவனுடைய உதவி ஊழியர். அப்போ கேயாசி இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் வராங்க. சூனேமியால் என்கிற ஒரு ஸ்திரீ இவர்கிட்ட வந்து தன்னுடைய மகன் வந்து உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாம வந்து திடீர்னு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு கேஎஸ்சி அவர்களே, இதனால அவனுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கேஎஸ்சி அவருடைய ஒரு கோல் எடுத்து இதை எடுத்து போய் உங்க குழந்தை மேல வைங்க, குழந்தை உடம்பு சரியாயிரும், அந்த குழந்தை எந்த பிரச்சனையும் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி ஆண்டவரேன்னு சொல்லி இவங்களும் குச்சி எடுத்து போய் அந்த குழந்தை மேல வைக்கிறாங்க. ஒண்ணுமே நடக்கல. அடுத்த வசனத்துல, எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை ரொம்ப சீரியஸாகி இறந்தே போயிடுச்சு. பெரிய பாஸ்டர் எலிசா வராரு. எலிசா வந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை சத்தமே இல்லாம மூச்சு விடாம இறந்துடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார் எலிசா. ஹல்லேலூயா. யாரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார்? கர்த்தரை நோக்கி. கர்த்தரை நோக்கி ஃபர்ஸ்ட் எலிசா வேண்டுதலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யறாரு. அந்த இடத்துல இவர் அவங்க இந்த குழந்தை மேல படுத்து ஜெபம் பண்றாரு. படுத்து ஜெபம் பண்ணும் பொழுது அந்த குழந்தை 7 தரம் தும்பி எழுந்து உட்கார்ந்தது. அல்லேலூயா. செத்து போன குழந்தை கேயாசியாலேயே எழுப்ப முடியல, அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவராலே எழுப்ப முடியல. அவருக்கு கொஞ்சம் விசுவாசம் குறைஞ்சிடுச்சா போல இருக்கு. ஆனா ஆண்டவர் எலிசா கூட இருந்ததுனால அவரு ஒரே ஜபத்துல ஒரே ஒரு பாயிண்ட்ல அந்த மகன் என்ன செஞ்சிட்டாரு? எழுந்து உட்கார்ந்து கொண்டார். அல்லேலூயா. 35ஆம் வசனம் வாசிங்க மறுபடியும். அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்ணை திறந்தான். ஆமேன். பாத்தீங்களா? இப்பொழுது என்ன செய்யறாரு? அந்த பிள்ளை 7 தரம் தும்பி தன் கண்களை திறந்து பார்க்கிறார். திறந்து பார்த்தோன்னா அவர்களுக்கு உயிர் வந்தது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்கிறார். அல்லேலூயா. எலியா பெரிய அற்புதம் செஞ்சாரு, அதே போல எலிசாவும் பெரிய அற்புதங்களை செய்தார் இந்த இடத்துல. அல்லேலூயா. எலிசா அற்புதம் செஞ்சதை கேட்டு நிறைய பேர் அந்த அந்த நாளில அந்த வாரத்துல அந்த ஊர்ல இந்த ராஜா எல்லாருமே மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். எலிசா ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செஞ்சிட்டாரு. என்ன பெரிய ஒரு செத்து போன குழந்தையவே எலிசாங்கிற ஒரு தேவ ஊழியர் உயிரோடு எழுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த செய்தி அந்த ஊர்ல எல்லாருக்கும் பரவிடுச்சு. அப்படி பரவிருக்கும் பொழுது இன்னும் நிறைய அற்புதம் செய்யறாரு. அதே 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசியும். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். நிறைய அற்புதம் செய்யறாரு. இது வந்து ஒரு பெரிய அற்புதமாய் இருக்கிறது எலிசாவிற்கு. நாகமான் என்கிற ஒரு மிலிட்டரி லீடர், கமாண்டர் அப்படி கூட சொல்லலாம். அவர் பெரிய மிலிட்டரியில லீடரா இருக்கிறாரு. அவருக்கு வேலையாட்கள், சோல்ஜர்ஸ், அசிஸ்டன்ட் சோல்ஜர்ஸ், குதிரைப்படை, அந்த படை, இந்த படைன்னு சொல்லி நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க. ஆனா எல்லாமே இருந்தும் நாகமானுக்கு ஒரு குறை இருந்தது. அந்த குறை என்னவென்றால் குஷ்டரோகம் இருந்தது. அவருக்கு கையெல்லாம் புண்ணு, உடம்பெல்லாம் கொப்பளை வந்து ரத்தம் வந்து சீல் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த லெப்பரா அந்த குஷ்டரோகம் வந்த மகனுக்கு எவ்வளவு பெரிய லீடரா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய லீடரா இருந்தாலும் அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவருக்கு கஷ்டப்படுவாரா மாட்டாரா? அவர் நிச்சயமாய் கஷ்டப்படுவார். இவர் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு இந்த எலிசா செஞ்ச அற்புதத்தெல்லாம் காதுல கேட்டார். சரியா? காதுல கேட்டவன ஓகே எலிசா அற்புதம் செஞ்சுட்டாரா, அப்ப நம்ம அவர்கிட்ட நேரா போய் நம்ம அவர்கிட்டே போய் ஜெபம் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லி எலிசாவை பார்ப்பதற்கு நேராக வரார். நேரா வந்து வாசப்படையில நின்று டோரை தட்டுறாரு. எலிசா அவர்களே டோர் ஓபன் பண்ணுங்க, நான் உங்களுக்காக ஜெபம் நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஜெபம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எலிசா கிட்ட வந்து டோரை கதவு தட்டுறாரு. ஆனா எலிசா வந்து அதனுடைய அசிஸ்டன்ட் பார்த்து சொல்றாரு,
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. எலிசா டோர் விட்டு வெளியே வரவே இல்லை, கதவு ஓபன் பண்ணவே இல்லை. தன் அசிஸ்டன்டான கேயாசி பார்த்து தான் சொல்றாரு, 7 தரம் அவர் போய் யோர்தான் நதியில போய் ஸ்நானம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இவரும் வந்துட்டு சரி ஆண்டவர்னு சொல்லிட்டு இவரும் கேஎஸ்சி நாகமான்கிட்ட போய், உங்களை வந்து பாஸ்டர் என்ன சொன்னாருன்னா 7 தரம் யோர்தான் நதியில முக்கி எந்திரிங்க, குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொன்ன உடனே கமாண்டருக்கு உடனே கோவம் வந்துருச்சு. பாஸ்டர், நான் எவ்வளோ தூரத்துல இருந்து ராஜாங்கத்துல இருந்து கடந்து வந்திருக்கேன், அரண்மனையில இருந்து வந்திருக்கேன். நான் எனக்கு கீழே எத்தனை ஆயிரம் வேலையாட்கள் இருக்காங்க, சோல்ஜர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து நான் வானா வருவாங்க, போனா போவாங்க. நான் சொன்னா எல்லாமே நடக்கும். என்கிட்ட இல்லாத பணமும் கிடையாது, பொருள் எல்லாமே இருக்குது. அப்போ எனக்கு இந்த உடம்பு சரியில்லை, நான் இப்போ தவிக்கிறேனே, அவர் நேரடியாக வந்து தொட்டு ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு நாகமான் என்பவர். கோபமும் வந்துருச்சு நாகமானுக்கு. ஏன்னா அவர் பெரிய தளபதியா இருக்கிறார் இல்லையா, சோல்ஜரா இருக்கிறாரு, அவருக்கு கீழே நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கனால இவருக்கு கோபம் வந்துருச்சு. நேரடியா வந்து அவர் என்னை தொட்டு ஜெபம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அவன் ஊழியக்காரன் சொல்றாரு, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லி இருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று உம்மோடே அவர் சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார். அல்லேலூயா. பாருங்க, அவங்க அந்த நாகமான் கீழே இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, அவர் வந்து ஒரு பெரிய மலையை உடைச்சு கொண்டு வா, பெரிய தங்க கட்டையை கொண்டு வா, பெரிய குதிரை படைகள்லாம் எனக்கு கொடுத்துட்டு போயிரு அப்படின்னு சொன்னா எல்லாமே கொடுப்பீங்க தானே. ஆனா ஒரு நதியில போய் குளிச்சுட்டு 7 தரம் குளிச்சுட்டு வர சொல்றாரு, இது செய்ய முடியாதா நாகமான் அவர்களே தளபதி அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கும் சரி ஓகே, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இறங்குறார். அப்பயும் ஒரு கொஸ்டின் பண்றாரு மறுபடியும். இஸ்ரவேல எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கரத்தோட திரும்பி போனான். இவர் அப்பயும் சொன்ன பேச்சு கேட்காம, எங்க ஊர்லயும் நதி இருக்கு, ஆப்னா நதி இருக்கு, பர்பார் நதி இருக்கு, அது ரொம்ப ரொம்ப நல்ல நதி, அதெல்லாம் நான் நிறைய தடவை குளிச்சிருக்கேன், அங்க போய் நதியில எந்திரிச்சு 7 தடவை குளிச்சுட்டு வந்தா உடம்பு சரியாவாதா அப்படின்னு சொல்லி இவர் புலம்பிட்டே திரும்பி நடந்து போயிட்டு இருக்கிறாரு வேகமா. எனக்கு அற்புதம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம் சொல்லிட்டு இவர் வேகமா ரிட்டர்ன் போயிட்டு இருக்கிறாரு. அந்த ஆப்னா அப்படிங்கிற நதி வந்து ஒரு கோல்டன் ரிவர் அப்படி என்று குறிக்கிறது வேதாகமத்துல, கிரேக்க வேதாகமத்துல கோல்டன் ரிவர் அந்த நதி இருந்ததாம். அந்த லீபனோன் மலையிலிருந்து தமஸ்கு நகரத்தின் வழியாக அந்த நதி கடந்து சென்றது. அந்த பர்பார் நதியானது கிழக்கு திசையிலிருந்து எர்மோன் மலை வழியாக தமஸ்குவுக்கு போய் கொண்டிருந்தது. 2 நதியும் அந்த தமஸ்கு ரூட்ல போய் அந்த ஊர் வழியா போயிட்டு இருந்திருக்குது. ஆனா எலிசா என்ன சொன்னாரு, யோர்தான் நதியில போய் இந்த குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த 2 நதியில தான் நான் குளிப்பேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லி இவர் திரும்பி போறாரு. அப்படியும் தன்னுடைய வேலையாட்கள் எல்லாம் சொல்லி கெஞ்சி கூத்தாரு, எப்படியாவது வந்து அவர் சொல்றத பாஸ்டர் சொல்றதை கேளுங்க, உங்களுக்கு சரியாயிரும் சொன்ன உடனே மனது இறங்கி என்ன செய்றார், மறுபடியும் தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் மூழ்கிறார். அல்லேலூயா. 1 தரம் மூழ்கிறார், 2 தரம் மூழ்கிறார், 3 தரம் மூழ்கிறார், ஒண்ணுமே நடக்கல. 4ஆவது தடவை மூழ்கிறார், 5ஆவது தடவை மூழ்கிறார், 6ஆவது தடவை மூழ்கிறார், அப்பயும் ஒண்ணுமே நடக்கல. இப்ப 6 தடவை மூழ்கி எந்திரிச்சு கை காலெல்லாம் பார்க்கும் பொழுது ஒண்ணும் நடக்காத பொழுது இவர் சோர்ந்து போறார். இருந்தாலும் பாஸ்டர் சொல்லிட்டு நிச்சயமா நடக்கும் அப்படி சொல்லி ஒரு நிச்சயமாய் 7ஆவது தரம் மூழ்கி எந்திரிக்கிறார். உடனே அவருக்கு கையில் இருக்கிற காலில் இருக்கிற மொத்த பிரச்சனையும் சரியாகிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிடுச்சு. குட்டி குழந்தைக்கு எப்படி கை கால ரொம்ப அழகா இருக்கும் இல்லையா, எந்த கொப்பளமோ எந்த பிரச்சனையும் இல்லாம, அந்த மாதிரி நாகமானனுடைய உடம்பு ஆயினதுனால அவர் ரொம்ப 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 சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு பிசாசுல இருந்து விடுதலை தந்தா துக்கப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்களா? சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அப்போ இந்த இவருக்கு ரொம்ப வருஷமா இருந்த குஷ்டரோகம் உடம்பு சுகமாயிடுச்சுன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. மிக 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 ரொம்ப சந்தோஷப்படுறார், கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் எலிசாவிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு, நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு எலிசா அவர்களே, பாஸ்டர் ஐயா வந்து நீங்க சொன்ன பேச்சு கேட்காம நான் அந்த வேற நதியில தான் குளிக்கலான்னு போனேன், ஆனா என்னுடைய அசிஸ்டன்ஸ் தான் எல்லாரும் சேர்ந்து இந்த நதியில நீங்க சொன்னதுல செய்யுங்க, நிச்சயமா நடக்கும்னு சொல்லி ஒரு விசுவாசம் கொடுத்தாங்க. சரி நானும் வந்து நீங்க சொல்றதை கேட்போம்னு சொல்லி ஒரு சான்ஸ் தான் கொடுத்தேன்.
ஆனா அந்த இடத்திலேயே எனக்கு அற்புதம் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் திரும்பவும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. ஆனா துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். ஆண்டோடைய பிள்ளைகளை வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமா தூக்கி விட்டுருவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆனா துன்மார்க்கருக்கு கஷ்டம் வந்து அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதுலயே நல்லா பபுள் கம் மாதிரி நல்லா மாட்டிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் பொழுது, ஆண்டோடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கும் பொழுது எல்லா தடைகளும் நிச்சயமாய் நீங்கும். நாகமனுடைய வாழ்க்கையில அவர் ஃபர்ஸ்ட் வந்து சொன்ன பேச்சு கேட்கல, கீழ்படியில. ஆனா அவன் எல்லாரும் சேர்ந்து சொன்ன உடனே கீழ்படுகிறார். அல்லேலூயா. ஒபீடியன்ட்டா சரி அவர் சொன்னா நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி கீழ்படிஞ்ச மாத்திரம் தான் அற்புதம் நடந்தது. இவர் சொன்ன பேச்சு கேட்காம அபானா நதியும் பர்ஃபார் நதிக்கும் போய் குளிச்சுட்டு வந்திருந்தாருன்னா ஒண்ணுமே நடந்திருக்காது. குஷ்டரோகம் அவர் சாகிற வரைக்கும் அப்படியே தான் இருந்திருக்கும். ஆனா சரி எப்படியோ நீங்க எல்லாரும் சொல்றீங்கன்னு சொன்ன பேச்சை கேட்டு அந்த ஒபீடியன்ஸ், அந்த கீழ்ப்படிதலை ஆண்டவர் பார்த்து தான் நாகமானுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், நீதிமானுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த பைபிள்லையுமே, எந்த இங்கிலீஷ் பைபிளோ, தமிழ் பைபிளோ, கிரீக் பைபிளோ, ஹீப்ரு பைபிளோ, லத்தின் பைபிளோ, எந்த பைபிள்லையுமே நீதிமானுக்கு எந்த துன்பமும் வராது. நீதிமான் வந்து ரொம்ப சுகமாய் தங்கியிருப்பான். அவனுக்கு வந்து பிசாசு தொல்லையே என்னைக்குமே கிடைக்கவே கிடைக்காது, அவன் ஜாலியா இருப்பான் அப்படின்னு சொல்லி எந்த வசனத்திலையுமே போடவே கிடையாது. நீதிமானுக்கு துன்பங்கள் வந்தாலும் கர்த்தர் அவனை எல்லாவற்றிலிருந்து நீக்கி விடுவிப்பார் அப்படிங்கிற வசனம் தான் எல்லா பைபிளும் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு திடீர்னு உடம்பு சரியாம போனாலோ, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க மாட்டிக்கிட்டாலோ, ஆண்டவர் அவர்களையும் சாகாதபடிக்கு வலுவாமல் காத்து நடத்துகிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. யோபு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடராது. யோபுனுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வந்தது. யோபு ஃபர்ஸ்ட் நீதிமானா இருக்கிறாரு. அவருக்கு நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, வேலையாட்கள் இருக்கிறாங்க, ஆடு மாடு கோழி குதிரை கழுதை ஒட்டகங்கள் எல்லாமே ஆயிரக்கணக்கில் இருந்தது, நிறைய இருந்தது. அது வேலையாட்கள் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ சாத்தான் என்ன செஞ்சான், இவர் மேல் கண்ணு வச்சுட்டாரு. சாத்தான் கண்ணு வச்சு இவன் எப்படியாவது கீழே தள்ளணும், இவனுக்கு நிறைய கஷ்டத்தை நெருக்கத்தை போட்டோம்னா இவன் எப்படியும் ஆண்டவர் மறுதளிச்சிருவான், இவன் எப்படியும் சொன்ன பேச்சு கேட்காம ஆண்டவர் திட்டுவான், அந்த இடத்துல வச்சு இவனை நம்ம மொத்தமா மடக்கி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைத்தான். அல்லேலூயா. ஆனா யோபு என்ன செஞ்சாரு, எல்லா கஷ்டத்தையும் தாங்கி தாங்கி தாங்கிட்டே வராரு. இவருக்கு யோபுவுக்கும் அதே மாதிரி பிரச்சனை, உடம்புல எல்லாம் சீல்வடிய ஆரம்பிச்சிருச்சு. யோபுவுக்கும் உடம்புல காய்ச்சல் வந்து பெரிய பெரிய கொப்பளங்கள், சின்ன கொப்பளங்கள் பெருசு பெருசா வந்து அதெல்லாம் வந்து ரத்தம் வந்து அப்படியே ஒழுகிட்டே இருக்குது. இவர் குழந்தைகள் எல்லாம் செத்துட்டாங்க, ஆடு மாடு எல்லாமே யாரோ ஓட்டிட்டு போயிட்டாங்க, எல்லாருமே செத்துட்டாங்க. அவங்க மனைவி மட்டும்தான் கூட இருக்கிறாங்க, அந்த வீட்டுல இருக்கிறாங்க. இவரு ரொம்ப உடம்பு சரியில்லாத போய் சாவற மாதிரி இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்கு யோபுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3-4 பேர் வந்து சொல்றாங்க, இத்தனை நாளா ஆண்டவர் கும்பிட்டு இல்லையா, ஆனா வந்து இப்ப பாரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, உடம்பு சரியில்லாத போயிடுச்சு, இப்ப நீ சாவற மாதிரி கிடக்குற, ஆண்டவர் வந்து ஆண்டோடைய வசனத்தை இனிமே கேட்காத, நம்பாத, ஆண்டவர் உன்னை இனிமே காப்பாற்ற மாட்டாரு, விடிக்கவே மாட்டாரு, நிச்சயமா செத்து போயிருவ அப்படின்னு சொல்லி 3 பேருமே சொல்லிட்டாங்க. யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே சொல்லிட்டாங்க. ஆனாலும் யோபு என்ன சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ கம்முனு போ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சொல்லிட்டாரு. சரி இவங்க தான் வந்துட்டு போயிட்டாங்க. என்னோட மனைவி இருக்கிறாங்கல்ல கூடவே, அவங்களும் என்ன சொல்றாங்க, இனிமேலாம் நிச்சயமா அற்புதம் நடக்கவே செய்யாது, நீங்க வந்து என்ன செய்யறாதீங்க, ஆண்டவர் நிச்சயமா இனிமே நமக்கு எந்த ஆசீர்வாதம் தரமாட்டார், நீ செத்துருவேன், நானும் கொஞ்ச நாள் கூடவே செத்து போயிடுவேன், அதனால வந்து ஆண்டவர் மறுதளிச்சிரு திட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ஆண்டவரை வந்து திட்டு, நல்லா என்னென்ன நல்ல தப்பு தப்பா சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லி நல்லா திட்டி, நல்ல மனசுல இருக்கிற எல்லா கோபத்தையும் இறக்கி வச்சிரு, நல்லா பிடிச்சி திட்டு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனாலும் யோபு என்ன சொல்றாரு தெரியுமா, நம்ம இத்தனை நாளா ஆண்டவர் நமக்கு குழந்தைகளை கொடுத்தாரு, ஆடு மாடுகளை கொடுத்தாரு, வேலையாட்களை கொடுத்தாரு, நல்ல தேசத்தை கொடுத்தாரு, அவர் அங்கே இருக்கிறது நல்ல நிலத்தை கொடுத்தாரு, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, நமக்கு எந்த குறையும் இல்லாம, சாப்பாட்டுக்கு எந்த குறையும் இல்லாம, ஆசீர்வாதத்துக்கு எந்த குறையும் இல்லாம, பணத்துக்கு எந்த குறையும் இல்லாம இன்ன வரைக்கும் ஆண்டவர் நம்ம காப்பாத்தினார் இல்லையா. ஆனா நீ என்ன சொல்ற, ஆண்டவர் திட்டு, அவர் வந்து அவருடைய நாமத்தை தூசி, எதையோ உன்னை ஆண்டவர் உன்னை இனிமே நிச்சயமா சாவடிச்சிருவாரு
அப்படின்னு சொல்ற, அப்படிலாம் செய்ய முடியாது, உளராத, லூசு மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை பார்த்து இவரும் சொல்றாரு. சொன்ன உடனே தான் அதுக்கப்புறமும் நிறைய பிரச்சனைகள். நீ எப்படியே என் சொன்ன பேச்சு கேட்க மாட்டா போல இருக்க, எப்படியே போ அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி சொல்லிட்டு அவங்களும் தூரம் போயிட்டாங்க. அப்ப இவர் யோபு லாஸ்ட்ல ஒரு சிங்கிள் மேன் அந்த பெரிய வீட்டுல இருந்து தங்கிக்கிட்டு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டே இருந்தாரு. அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும் பொழுது சாத்தான் டெய்லியும் பார்த்துக்கிட்டே இருந்தான். இவர் எப்படியாவது ஆண்டவர் தூசிப்பாரு, திட்டுவாரு, ஏசுவாரு, பேசுவாரு, சொன்ன பேச்சு கேட்காம ஏமாத்துவாரு. இவர் எப்படியும் ஆண்டவர் நிச்சயமா ஒரு சிங்கிள் வேர்டாச்சும் தூசிச்சிருவாரு. ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை காப்பாற்றவே இல்லை, ஆண்டவர் என்னை அவ்வளவுதான், இதோட க்ளோஸ் போல இருக்கு, முடிஞ்சேன் அப்படின்னு சொல்லி நிச்சயம் ஒரு வார்த்தை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சாத்தான் நினைச்சுக்கிட்டே இருந்தான், பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனா யோபு கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அவர் ஒழுதுகிட்டே இருந்தாலும் ஆண்டோடைய நாமத்தை தான் உயர்த்திக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா. அந்த அவ்வளவு பெரிய விசுவாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் எல்லா சாத்தானையும் ஒரே நாள்ல உடை தெரிந்து அவருக்கு அற்புதத்தை மொத்தமா செஞ்சு முடிச்சார். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுங்க பார்ப்போம். அவரு நினைச்சிருந்தா, யோபு நினைச்சிருந்தா, ஒரு வார்த்தை திட்டிருந்தா அவர் என்ன சொல்றது, திட்டிருக்கலாம், ஏசிருக்கலாம். ஆனா பேசவே இல்லை. கடைசி மூச்சு வரைக்கும், சாவர வரைக்கும் ஆண்டவருக்காக நிலைத்து நின்றார். சாத்தானின் தலையை தேவன் நசுக்கி போட்டார். அல்லேலூயா. 6 தடவை அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இந்த இடத்துல 7வது பிரச்சனை வந்தாலும் ஆண்டவன் என்னை நிச்சயமாய் சாத்தான் தலையில என்னை ஒப்பு கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தை வச்சாரு யோபு. அல்லேலூயா. அந்த விசுவாசம் இன்று நமக்குள்ளேயும் இருக்கணும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவன் என்னை நிச்சயமாய் காப்பாத்துவாரு, நிச்சயமா என்னை உயர்த்துவாரு, நிச்சயமா என்னை இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருந்தோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. இப்ப பாருங்க, யாருடைய கையில எல்லாம் வசனங்கள் இருக்கிறது? ஆண்டுடைய சொற்கள் இருக்கிறது உங்களுடைய கையில. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. பாருங்க, கோல்டை விட ரொம்ப ரொம்ப டைமண்டை விட விலை உயர்ந்தது, எமரால்டை விட மிகவும் விலை உயர்ந்தது நம்முடைய பைபிள். அல்லேலூயா. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். சர்ச்சுக்கு வரும்பொழுது போன்ல ஆப் இருக்குன்னு சொல்லி காட்டிடக்கூடாது இல்லையா? ஆண்டவர் நம்ம உயிரோட வச்சிருக்கிறது காரணமே அவரை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும், ஆராதனைக்கு கடந்து வந்து அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு, வசனத்தை கேட்டு அது கீழ்ப்படி நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம உயிரோடு வச்சிருக்கிறார். இல்லையா? இல்லைன்னா அவனுடைய வேலை முடிஞ்சு நீங்க இருக்கிற அவசியமே கிடையாது, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யாம உன்னை கொண்டுதான் ஒரு அற்புதத்தை செய்வேன், இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை உயர்த்துவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம மேல் வச்சதுனாலதான் இன்ன வரைக்கும் நம்ம இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது நிறைவேறாமல் போய்விடுமா? நிறைவேறாமல் போய்விடுமா? போகாது இல்லையா? அல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். திடீர்னு நம்ம ஒரு சில வேளையில விசுவாசம் சோர்ந்து போயிடும், மனசு தாங்காது. இவ்வளவு தூரம் நம்ம ஜெபம் பண்ணி நம்முடைய ஜெபம் மட்டும் நடக்கவே இல்லை, எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, நான் ஜெபிச்ச மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில வேளையில நினைக்க தூண்டும். அப்படி நம்ம அந்த நேரத்துல சோர்ந்து போயிடும். நம்ம நல்ல வாழ்க்கை பிரைட்டா போயிட்டு இருக்கும் பொழுது விசுவாசத்துல ஒரு பிரச்சனை வரும்போது அப்படியே பீஸ் போன பல்பாட்டம் அப்படியே மங்கி 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 மொத்தமா நம்முடைய விசுவாசம் 0 லெவலுக்கு வந்துடும். அப்படி வரும்பொழுது நம்ம துதித்து அந்த நேரத்துல ஒரு விசுவாசமான பாடல் எடுத்து வச்சு பாடுங்க. பாடும் பொழுதே உங்களுக்கு விசுவாசம் அப்படியே பூஸ்டப் ஆகும். அப்படியே 10%, 20, 30, 40, 50, 60, 70 அப்படின்னு சொல்லி விசுவாசம் ஏற ஏற ஆண்டோட மேல் நம்பிக்கை அப்படி கூடிக்கிட்டே போகும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தருடைய பாடல் நல்லா கேளுங்க, பாட்டு பாடுங்க, துதிங்க. துதிச்சாதான் சாத்தான் விலகி ஓடுவான். அல்லேலூயா. கர்த்தருடைய சொற்கள் 7 தரம் புடமிடப்பட்டாலும் அப்படியே சுத்த சொற்களா இருக்குமா? அதே வசனம் இன்னொரு இடத்துல இருக்கிறது. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், ஆனால் இருதயத்தை சோதிக்கிறவரோ கர்த்தர். அல்லேலூயா. நம்ம கோல்டு எவ்வளவுதான் அடிச்சாலும் நமக்கு அப்படி ரிட்டர்ன் நமக்கு ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். வெள்ளிய நல்லா உருக்கி நம்ம என்ன டிசைனா நிறைய மாத்தி நம்ம அழகா அணிஞ்சிக்கலாம், போட்டுட்டு போகலாம். ஆனா ஆண்டவர் எதை பார்க்க சோதிக்கிறாராம்? இருதயத்தை சோதிக்கிறார். உங்க ஹார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லாருமே. இன்னைக்கு மகன் எனக்காக எந்திரிச்சானா, ஜெபம் பண்ணானா, வசனத்தை கேட்டானா, கீழ்ப்படிஞ்சு நடந்தானா, வேலைக்கு போனானா, அந்த இடத்துல ஆண்டோடைய நாமம் எங்கேயாச்சும் அடுத்தவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னானா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு.
ஆண்டோடைய வசனத்துக்கு நைட்டு தூங்கும்போது நைட்டு ஜெபம் பண்ணிட்டு தூங்குறானா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். பிறருக்கு கொடுக்கிற மனசு இருக்கா, கிவிங் ஹார்ட், நல்ல மனசு இருக்கா அவனுக்கு, அதை ஆண்டவர் பார்ப்பாரு. ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை, என்ன நடந்தாலும் கர்த்தரையே நம்பி இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நான் உனக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்ப்பாரு. இருதயத்தை சோதிக்கிற கர்த்தர். அடுத்து என்ன பார்ப்பாரு, கர்த்தருக்காக காணிக்கை தசமகத்தை உண்மையாய் முழு மனசோட செலுத்துறானா அதை ஆண்டவர் பார்க்கிறாரு. கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்ய அவனுக்கு வாஞ்சை இருக்கா, விருப்பம் இருக்கா, அதை ஆண்டவர் பார்ப்பார். இருதயத்தை சோதித்து அறிகிற கர்த்தர். இது எல்லாம் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸ்கேன் பண்ணி பார்க்குற மாதிரி, நீ இது செஞ்சுட்ட, அது செஞ்சுட்ட, அது செஞ்சுட்ட, சொன்ன பேச்சு கேட்கல, இந்த இடத்துல பாவம் மன்னிப்பு நீ கேட்கவே இல்லை, இந்த இடத்துல பாவம் பண்ணிட்ட, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, கீழ்ப்படியில அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு லைட்டா ஆண்டவர் லைட்டா பார்த்தாலே போதும், ஒரு விசிட் பண்ணாலே போதும், முடிஞ்சு மொத்த ஹிஸ்டரியுமே அப்படியே கண்டுபிடிச்சிடார் ஆண்டவர். அப்போ நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா, சுத்தமாய் இருக்க வேண்டும், கிளீன்டா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும் ஒவ்வொருடைய இருதயமும்? கிளீன். கிளீன் என்ன தமிழ்ல? சுத்தமா இருக்கணும். நம்முடைய சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன வசனம் போட்டிருக்கு? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எதுக்காக பரிசுத்தமா இருங்க அப்படி சொல்றாங்க? கிளீனா இருந்தா தான் ஆண்டவர் உங்க கூட வந்து கிளீனா பேசுவாரு. உள்ளுக்குள்ளாரி நிறைய அழுக்கு, பாவம், சாபம், நெருக்கம், பொறாமை, போட்டி, வன்கண் எல்லாமே உள்ள அடங்கி இருந்து ஆண்டவர் உங்க கூட பேசும்பொழுது எதுவுமே கேட்கவே செய்யாது, அது உங்களுக்கு புரியவும் செய்யாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய அழுக்கு உள்ளுக்கு இருக்குல்ல. அப்போ உள்ளுக்கு இருக்கும் பொழுது ஆண்டோடைய வசனத்தை ஊத்தும் பொழுது அது உள்ள நிரம்பவும் செய்யாது, உள்ளும் போகாது, அது வெளியே போயிடும். அப்போ அதனாலதான் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். கிளீனா அடிக்கடி ஜெபம் பண்ணிக்காங்க. பரிசுத்த குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடிக்கடி பாவ மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை சுத்தமாக்குவார். அல்லேலூயா. வெள்ளியை சுத்தமாக்குவது போல, பொன்னை சுத்தமாக்குவது போல ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தையும் சுத்தமாக்குவார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவரையும் நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம், ஆசீர்வாதத்தை கொடுத்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் 7 தரம் விழுந்தால் 6 தரம் விழுந்தாலும் தேவன் எங்களை நிச்சயமாய் 7வது தரம் எங்களை எழுப்பி கட்டுவீர் என்பது எங்களை ஆண்டவரே நாங்கள் அந்த விசுவாசத்தோடு இருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே உங்களுடைய நாமம் அதிகமாய் மகிமைப்பட வேண்டும், உங்களுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், உங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். யோபுவுக்கு தன்னுடைய வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள், நிறைய துன்பங்கள், சோதனைகள், வேதனைகள், உடம்புல வாதைகள், நிறைய கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் உற்றார் உறவினர்கள், மனைவி, பிள்ளைகள், ஆண்டவரே நண்பர்கள் எல்லாரும் அவனை விட்டு போனாலும் கர்த்தர் அவரை விட்டு விலகாத தேவனாய் இருந்தீர். ஆண்டவரே, அந்த விசுவாசம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். அந்த விசுவாசம் எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆத்துமாவில் இருக்கணும். இருதயத்துல ஆண்டவரே நாங்கள் உண்மையை நம்பிக்கொண்டிருக்க முடியும். விசுவாசத்தை விட்டு விலகாதபடிக்கு உங்களுடைய வார்த்தை ஒருபோதும் வீணாய் போவதில்லை என்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள இருந்தால் ஆண்டவரே நிச்சயமாய் எங்களுடைய காரியத்தை எல்லாம் ஜெயமாய் வென்று முடிப்பீர் என்ற நிச்சயத்தை நாங்கள் நிச்சயத்தோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஆராதிக்கும்படியாக, துதிக்கும்படியாக, திருவசனத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படியாக ஓடோடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்த தேவன் வருகிற மாதத்திலும் தேவன் துணையாக இருந்து பாதுகாத்து கொண்டு அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வருவீராக. தொடர்ந்து பிள்ளைகள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நேர்பட வேலையில தரித்து கர்த்தருக்காக எழுந்து உபவாசித்து ஜெபித்து முழு ஆராதனையில் கலந்து கொள்ள தேவனே கிருபை செய்திருங்க. உமக்கே துதி, கன, மகிமை, மேன்மையாக செலுத்துகிறோம். ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.